ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாரல் தாட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஆஃபீஸ்க்கு சிம்பிளாக எப்படி மேக்கப் பண்ணிட்டு போகலாம், அதுவும் மினிமலான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா இந்த டர்மாகோவில் இருக்கிற 2% சாலிசினமைட் ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சாலிசினமைட் என்னென்னா சாலிசிலிக் ஆசிடும் நயாசினமைடும் கம்பைனாக இருக்கிறது தான் சாலிசினமைடு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்னா, இந்த குட்டி குட்டியாக ஆக்னிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். எனக்கு உண்மையிலே நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. முன்னாடிலாம் எனக்கு இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் வந்துட்டு அந்த குட்டி குட்டியாக ஆக்னி இருக்கும். அது பேர் ஆக்னி தானே எனக்கு கிளியராக சொல்ல தெரியல, பட் நான் அதை ஆக்னின்னு தான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னுடைய இந்த ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கு இது சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரெப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிறதுக்காக என்னுடைய இந்த ஹைட்ராவா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து எப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாகவும் இருக்கும் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னாகவும் இருக்கும். காம்பினேஷனாக ஒன்றும் இல்லைங்க, உங்கள் டீ ஜோன் ஏரியா இருக்குது இல்லையா, அதில் மட்டும் உங்களுக்கு ஸ்வெட் ஆகி ஆயிலினஸ் வரும். ஸோ அதனால் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து இந்த டீ ஜோனில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக தெரியும். ஸோ அந்த டைமில் கூட இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ ட்ரை ஸ்கின்னாக கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் தானே அது வந்து நமக்கு நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஆனால் இது 2 டைப் ஆஃப் ஸ்கின் டைப்பில் கூட எனக்கு வந்து இது பயங்கரமாக ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு கல்லில் 2 மாங்காய். இதோட லிங்க் வந்து எனக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல, பிகாஸ் இது என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு கொடுத்தது. ஸோ இது இருந்துச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக ஒர்க் ஆகும். எனக்கு ஒர்க் ஆனதுனால தான் நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன். நமக்கு ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு அங்கே ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி நான் சொல்கிறத நீங்கள் வாங்கலாம். இது நல்லா நான் தீர்ந்து போக வச்சிட்டேன். கொஞ்சம் மனசுக்கு வெளி கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போடவே இல்லை, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி அதர் மாய்ஸ்சரைசர் பார்க்கும்போது. ஏன்னா இதில் வந்து 50 கிராம் தான் இருக்குமா, அதுக்கு கம்மியாக. ஏன்னா நான் 100 கிராம்ஸ்க்கே வந்துட்டு இந்த காசில் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் எவ்வளோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ திங்க் 400 500 சம்திங். இந்த மாதிரி நல்லா உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் சாலிடாக ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுருங்க. ஃபேன் காற்றுல நல்லா அது வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் இன்னும் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக தெரியும். இந்த மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கனால இந்த மாய்ஸ்சரைசர் நான் வந்து ஆர்டர் பண்ணேன் நெக்ஸ்ட் டைம். பிகாஸ் இதில் கொஞ்சம் தான் இருக்குது. இதில் இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால கொஞ்சம் இருக்குது நல்லாவே. இது வேறு எதுவும் இல்லை, ரீஈக்குவலுடைய செரமைடு ஹைலரானிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர் தான். தெரியுதான்னு தெரில. இதில் வந்து செரமைடு இருக்கனால உங்களுடைய ஃபேஸை வந்து நல்லாவே வந்து ரிப்பேர் பண்ணும். அதாவது உங்கள் ஸ்கின் பேரியர் இருக்குது இல்லையா, அதை நல்லா ரிப்பேர் பண்ணும். உங்கள் ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக சட்டிலாக வச்சுக்கும். அண்ட் ஹைலரானிக் இருக்கனால உங்கள் ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும், ஹைலரானிக் வந்து நம்ம ஃபேஸை வந்து ஹைட்ரேட் பண்ணுன்றது. அண்ட் இதில் வந்து எந்த ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டுமே இல்லை. ஸோ அதனால இது வந்து ஒரு பேடான மாய்ஸ்சரைசர்னு சொல்லலை. இந்த ப்ரைஸுக்கு இது கொஞ்சம் ஓகேவா இல்லை, ஸோ அதனால நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ இதோடைய ப்ரைஸுக்கு இதில் இருக்கிற ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், இதில் கொடுக்குற அந்த மாய்ஸ்சரைசிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ட்ரையாக இருந்தாலும் சரி காம்பினேஷனாக இருந்தாலும் சரி இது சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ணுறது விஷ்காருடைய சன்ஸ்க்ரீனு. இது வந்து பயங்கர சூப்பராக இருக்குன்னு சொல்ல தோணும், பட் ஒரு சில டைம் இது வந்து அப்படி நமக்கு சொல்ல தோணாது. இப்போ நீங்கள் வெயில் டைம்லலாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ நம்ம ஸ்வெட் ஆகுது இல்லையா, ஸோ அதுலேயே இது வந்து உருகி கீழே போயிடும். மோஸ்ட்டாக எல்லா சன்ஸ்க்ரீனும் அப்படி தான் இருக்கும், பட் இது கொஞ்சம் அப்படி ஓவராக போய்டும்னு சொல்கிறேன் நான். ஸோ ஏன்னா இதோடைய அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கனால, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஸ்வெட் ஆச்சுன்னா அப்படியே போயிடும். ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நான் எங்கேயும் வெளிலலாம் போக போகிறதில்ல, உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்காக மட்டும்தான் போடுறேன். நான் இப்போ அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி டக்குன்னு அப்சர்வ் ஆகுது. மற்றதுனா ரொம்ப ஒயிட் காஸ்டிங் அதிகமாக தெரியும், இதில் அந்தளவுக்கு தெரியாது. அந்தளவுக்குன்னு இல்லை, தெரியவே தெரியாது, ஒரு மாதிரி க்ளோயிங்காக தான் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி க்ளோயிங்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நமக்கு நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும்போது ஒரு மாதிரி ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும். எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. கலர் பாருடைய கன்சீலர் ஷேடு பார்த்தீங்கன்னா 005 லேசி கலர் பார். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோடைய அந்த திக் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் எதுவும் ப்ரைமர் எதுவுமே யூஸ் பண்ணல. அதெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு வேண்டாங்க. நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் ஆஃபீஸ் மேக்கப் வந்துட்டு ப்ரைமர்லாம் யூஸ் பண்ணிட்டுலாம் நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து கன்சீலருக்கு போயிடலாம். நான் எனக்கு எங்கெல்லாம் வந்துட்டு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கையால் வந்து அந்த ஏரியாவில் டேப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக போட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ தட் இஸ் த மேஜிக் ஆஃப் கன்சீலர். அதுவும் கலர் பார் கன்சீலர் வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன்லாம் தேவைப்படாது. ஸோ அவ்வளோதான். இப்போ கன்சீலர் போட்டு அப்படியே ஒரு 1 மினிட் விட்டுட்டு தென் காம்பேக்ட் பவுடர் போட போகிறேன். மெபிலினுடைய 330 டாஃபி காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த காம்பேக்டில் எனக்கு பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா கைஸ்? உங்கள் ஃபேஸில் ஆயிலியாக இருந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே இந்த காம்பேக்ட் பவுடர் போட்ட உடனே மறைஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் ஃபேஸ் பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. பில்கிரிமோட ஐலைனர் மஸ்காரா வந்து மார்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஆஃபீஸ்க்கு மஸ்காராலாம் போடணுமா அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா போடாதீங்க. நமக்கு வந்து கண்ணில் முடியே இல்லைனாலும் முடி இருக்கிற மாதிரி காமிக்க வச்சோம். தட் இஸ் த பவர் ஆஃப் மாஸ் மஸ்காரா. கீழெல்லாம் போட மாட்டேன். எனக்கு கீழே மை வைக்கிறது, கீழே அந்த எந்த வலியுமே நான் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கு கண்டிப்பாக என்னுடைய கண்ணையே கேவலமாக்கிடும். ஆனால் இவ்வளோலாம் நம்ம வந்து ஆஃபீஸ் போகிற டைமில் போட மாட்டோம். பட் போடணும்னு தோன்றதுனால நான் எந்த ஷேட் எடுப்பேன் தெரியுமா? இதான் எடுப்பேன். ஸோ இது ஒரு மாதிரி டஸ்கி ப்ரௌன் மாதிரி இருக்குது. பட் ஷிம்மர் லைட்டாக இந்த கையில் கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு ரொம்ப ஜூமில் வந்துட்டேன் கைஸ், சாரி மன்னிச்சிடுங்க. ஐப்ரோவுக்கு மார்க்ஸ்லேருந்து தான், பட் அதோட பேர் வந்து மறைஞ்சு போச்சு. ஸ்பூலி இதில் இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து கோம் பண்ணிக்கிறேன். ப்ரௌனில் கொஞ்சம், பிளாக்கில் கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு ஆக்சுவலி இந்த மாதிரி நான் பண்ணுவேன். அப்படி பண்ணி 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 ஒரு மாதிரி அழுக்காயிடுது. ஸோ அதனால் நான் என் கையிலே பண்ணிப்பேன். மார்ஸுடைய லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா கோகோ பட்டர் 14. இது ஒன்று இருந்தால் போதும், நீங்கள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டு பேக் சைடு இருக்கு இல்லையா, அதனால இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஒரு மூடில் இருப்போம். டென்ஷனாக போவோமா இல்லை ஹாப்பியாக போவோமான்ற பொறுத்து தான் நம்ம இந்த லிப்ஸ்டிக்லாம் சூஸ் பண்ணோன்னே வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போது என்ன மூடில் இருக்கேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அப்போது எனக்கு பிடிச்சது இதுதான், இந்த லாக்மியோடைய நியூ ட்ரீம். ஃபேவரட் 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 லிப்ஸ்டிக். இது ஒன்று இருந்தால் போதும், என்னோடய எல்லா அவுட்ஃபிட்ஸ் கூட நான் போட்டுப்பேன். நல்லா இருக்குல்ல? முன்னாடி இருந்ததோட பாருங்க, நான் கொஞ்சம் அழகாயிட்டேன். நம்ம எல்லா நேரமும் அழகு தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் தொடர்ந்து வீடியோஸ் போட என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.